எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் நான் உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தவர். இந்த நாளிலும் நம்மை பாதுகாத்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு உலகம் எங்கும் புனித வெள்ளியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இயேசு இன்றைக்கு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோம், நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லா சபைகளிலும் 7 வார்த்தைகளை தியானிப்பார்கள். பல விதமான தேவ செய்தியை நம்மால் கேட்க முடியும். பல பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த சூழ்நிலையில் எல்லாருக்கும் புரியக்கூடிய அளவிற்கு, எல்லோருடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கர்த்தர் எனக்கு காண்பித்த சில 3 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு எதற்காக பாடுபட்டார்? இயேசு எதற்காக நொறுக்கப்பட்டார்? இன்றைக்கு பலருக்கும் பல கேள்விகள் உண்டு. எதற்கு சார்? ஒரு பாவமும் செய்யாதவர் அவர் ஏன் சிலுவைக்கு போனார்? ஒன்றும் செய்யாத நல்லவர் அவர் ஏன் சிலுவைக்கு போனார் என்று சொல்லி பல கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் எழும்பினாலும் வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் பல காரணங்கள், பல வழிகள் உண்டு. ஆனால் 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்காக பேச விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு ஏன் சிலுவைக்கு போனார் என்று சொல்லி. நாம் சற்று நேர தியானத்திற்காய் நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது ஏசாயா 53 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இயேசுவை நொறுக்க சித்தமாகி இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. என்ன சித்தம் தெரியுமா? பூமியில் இருக்கிற மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் உயர்ந்திருக்க வேண்டும், அவர்கள் கனப்படுத்தப்பட வேண்டும். என் ஜனங்கள் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் இழந்து போனார்களோ, இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் என் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல சித்தம் கொண்ட தெய்வம் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்குட்படுத்த அவர் சித்தமானார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக தெரியுமா? மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி, உங்களையும் என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி, உங்களையும் என்னையும் வாழ வைக்கும்படி, என்னுடைய கண்ணீரை துடைக்கும்படி, என்னுடைய பாடுகளை பாரங்களை சுமந்து தீர்க்கும்படி கர்த்தர் ஒரு பாவமும் அறியாத இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை நொறுக்க சித்தமானார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனையோ காரியங்களில் பிரதர் நான் நெருக்கப்படுகிறேன், பிரதர் நான் ஒடுக்கப்படுகிறேன், நான் போராட்டத்தை சந்திக்கிறேன், நான் எப்படி மேற்கொள்வேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி பல குழப்பங்களோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் சுகமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தம்முடைய சொந்த குமாரனையே அவர் நொறுக்க சித்தமானார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பாடுகளுக்கு உட்படுத்தி நொறுக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. வேகமாய் உங்களோடு கூட இருக்கிற கொஞ்ச நேரத்தில் இந்த வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். முதலாவது ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். எதற்காக இயேசு காயப்பட்டாராம்? என்னுடைய மீறுதல்கள். நன்றாய் கவனிங்கள். மீறுதல் என்று சொன்னால் ஒரு சட்டத்திற்குட்பட்டிருக்கிற நாம் இதை செய்யக்கூடாது என்று இருக்கும் பொழுது துணிகரமாய் சில காரியங்களை மீறி செய்கிற சில பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஆண்டவர் முதலாவது இயேசுவை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். பிரியமானவர்களே, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இடைவேளையை ஏற்படுத்துகிறது. எது தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள். இன்றைக்கு நன்றாய் கவனிங்கள். ஒரு காலத்துல பிரதர் நான் நல்ல ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்துட்டு இருந்தேன், ஒரு காலத்துல நான் ஆண்டவரோடு நெருங்கி நின்றுட்டு இருந்தேன், ஒரு காலத்துல நான் ஆண்டவரோடு எல்லா ஊழியத்திலும் ஈடுபட்டு கொண்டிருந்தேன், ஒரு காலத்துல நான் ஆண்டவரோடு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் சொல்லி பல காரியங்களை இன்றைக்கு நீங்கள் யோசித்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நீங்களும் நானும் சற்று நிதானித்து யோசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
நன்றாய் கவனிங்கள். ஏதோ ஒரு பாவம் உங்களையும் ஆண்டவரையும் பிரித்திருக்கலாம். ஏதோ ஒரு அக்கிரமம் உங்களையும் ஆண்டவரையும் விட்டு பிரித்திருக்கலாம். இன்றைக்கு எந்த காரியம் நம்மை பிரித்திருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையை தியானிக்கிற நீங்களும் நானும், அவருடைய பாடுகளை தியானிக்கிற நீங்களும் நானும் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய பாடுகள், என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம், என்னுடைய பாவத்தின் நிமித்தம் தான் இந்த இயேசு சிலுவைக்கு போனார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், பல பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், பல வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம், இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து அநேக காரியங்களை அநேக பரிசுத்தவான்கள் பேசி நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கப்பட்டு வெளியே வர முடியாமல், எப்படி நான் வெளியே வருவேன் என்று தெரியாமல் அந்தரங்க வாழ்க்கையில் பாவத்தில் ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம், என்னுடைய பாவங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். எனவேதான் பிதா அவரை நொறுக்க சித்தமானார். அவரை நொறுக்க சித்தமானார். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு அக்கிரமத்தில் இருந்தாலும் சரி, சற்று நம்முடைய கண்களை சிலுவைக்கு நேராய் ஏறெடுப்போம். முதலாவது நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க, நம்முடைய அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் அவரை நொறுக்க சித்தமானார். இன்றைக்கு ஒரு குடிப்பழக்கத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கலாம், போதைப் பொருட்களை உபயோகிக்கிறது நீங்கள் அடிமையாக இருக்கலாம், ஏதோ சினிமா காரியங்கள் அடிமையாக இருக்கலாம், ஏதோ உலகத்தில் இருக்கிற சிற்றின்பத்தில் நீங்கள் அடிமையாய் இருக்கலாம். எந்த அடிமைத்தனமாய் இருந்தாலும் அதை நொறுக்கி உங்களை வெளியே கொண்டு வர என் தேவனால் முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் காரணம் இல்லாமல் தன்னுடைய சொந்த குமாரனை நொறுக்கவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும்படி கர்த்தர் அவர் நொறுக்க சித்தமானார். இரண்டாவது ஆசீர்வாதம் நமக்கு இந்த ஆண்டவர் பாடுகளுக்கு உட்படுத்தினபடியினால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம். அதே வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்கிற கட்டாயம். ஆண்டவராகிய இயேசு பூமியில் ஊழியம் செய்து போகிற நாட்களில் யோவான் 14வது அதிகாரத்தில் அழகாய் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தின் நாட்களை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம், பிரதர், நான் நல்லா ஊழியங்களுக்கு கொடுக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், ஆனா வெளியே போறேன், நல்லா தான் இருக்கிறேன், ஆனா என் உள்ளான இருதயத்திற்குள்ளாக ஒரு சமாதானம் இல்லை, என் உள்ளான இருதயத்திற்குள்ளாக ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, என் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சு, ஆனால் நல்லா வாழ்வான்னு எதிர்பார்த்தா அங்கே சமாதானம் இல்லை, எங்கு திரும்பினாலும் சமாதானம் இல்லை, எல்லாரும் உறங்குவது போல நன்றாய் உறங்குகிறேன், ஆனால் நடு ராத்திரியில் எழும்பி உட்கார்ந்து கொண்டு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு கசப்பான அனுபவங்களை யோசித்து என் சமாதானத்தை இழந்து போகிறேன் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம், இயேசுவை ஏன் பிதா நொறுக்க சித்தமானாராம்? உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படி, உன் நாட்களில் சமாதானத்தை கட்டளையிடும்படி, உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிடும்படி, உன்னுடைய ஊழியத்தில் சமாதானத்தை கட்டளையிடும்படி, நீ போகிற இடத்தில் சமாதானத்தை கட்டளையிடும்படி, நீ ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் உன் தலையை உயர்த்தும்படிக்கு தான் கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார். நொறுக்க சித்தமானார். இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் நிமித்தம் சமாதானத்துக்காக பார்த்தீங்கன்னா, சிலர் நல்லா குடிச்சு சமாதானத்தை தேடுவாங்க. சிலர் சினிமா தியேட்டரில் காலையில் போய் உக்காந்தாங்கன்னா விடிய 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 என்ன பார்க்குறோம் ஏது பார்க்குறோம் அவங்களுக்கும் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் போய் உட்கார்ந்தால் சமாதானம் கிடைக்கும் என்று போய் உட்காரார்கள். எல்லா சமாதானத்திற்கும், இந்த உலகத்தில் கொடுக்கிற எல்லா சமாதானத்திற்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் என் தேவன் கொடுக்கிற சமாதானம், 1000 பிரச்சனைகள் வந்தாலும், 1000 போராட்டங்கள் வந்தாலும், 1000 நெருக்குதல் வந்தாலும், எந்த தூஷணம் வந்தாலும், எந்த அவமானங்கள் வந்தாலும், அவருடைய சமாதானம் உன் இருதயத்தை விட்டு விலகாதிருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை சமாதானத்தை இழந்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம்,
உங்களுக்காக எனக்காக பிதா தன்னுடைய சொந்த குமாரனை நொறுக்க சித்தமானார். உங்களுக்கு சமாதானத்தை தரும்படிக்கு அவர் நொறுக்க சித்தமானார். பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். எல்லா யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் எல்லாம் பூட்டப்பட்ட வீட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டு எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. இயேசு மரித்து போனார், இனி எங்களுக்கு யார் உண்டு, இனி எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன, நாங்கள் எப்படி வாழப்போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை என்று சொல்லி அவருடைய சீஷர்கள் பயந்து கலங்கி உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நடுவே வந்து நின்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், உங்களுடைய பயங்கள் எல்லாம் விலகட்டும். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து பயந்து என்னாக போதோ, ஏதாக போதோ, எப்படி வாழ போறோம் என்று தெரியாமல் நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போதோ எனக்கு தெரியல பிரதர், என் எதிர்காலம் பல கேள்விகளோடு இருக்கிறது, என்ன சாதிக்க போறேன்னு எனக்கு தெரியல என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், உன் நாட்களில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். நீ எங்கெங்க நிற்கிறாயோ உன் வீட்டிற்குள் சமாதானம் இறங்கி வரும். இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே நாள் அன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள தெய்வீக சமாதானம் நிச்சயம் இறங்கி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. மூன்றாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் ஏன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்? அதே வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உங்களையும் என்னையும் குணப்படுத்தும்படி ஆண்டவர் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இயேசு ஏன் காயப்பட்டார் தெரியுமா? இயேசு ஏன் நொறுக்கப்பட்டார் தெரியுமா? உன்னை குணப்படுத்தும்படி. சிலருக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனத்தோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வியாதியோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். எத்தனை நாளையா நான் இந்த மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கிறது, எத்தனை நாள் தான் நான் டாக்டரையே பார்த்துட்டு இருக்கிறது, எத்தனை நாட்கள் தான் என்னுடைய வேதனை என்னோடு கூட வரும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் உன்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்க போகிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு, அவருடைய தழும்புகளால் நமக்கு பலன் உண்டு, அவருடைய தழும்புகளால் நமக்கு ஆரோக்கியம் உண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. ஒருவேளை சிலருக்கு இருதயத்தில் ஏற்பட்ட சில காயங்கள் இருக்கலாம். என்னை இப்படி பேசிட்டாங்க பிரதர், என் இருதயத்தில் காயம் நிரம்பி இருக்கு பிரதர், என் இருதயத்தில் என்னால் சகிக்க முடியாத வேதனைகள் இருக்கிறது. ஒருவேளை இருதயமெல்லாம் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய காயங்களை ஆற்றும்படிக்கு இயேசு சிலுவைக்கு போனார், இயேசு சிலுவையில் தொங்கினார். எனவேதான் இன்றைக்கு உலகம் எங்கும் கொண்டாடுகிறார்கள் குட் ஃப்ரைடே என்று சொல்லி. ஏன் இதை குட் ஃப்ரைடே என்று சொல்கிறார்கள், ஏன் இதை புனித வெள்ளி என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஒரு பாவமும் அறியாத, ஒரு பாவமும் செய்யாத, யாருக்கும் தீங்கு நினைக்காத தேவகுமாரன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார் என்பதை நினைவு கூறும்படி இன்றைக்கு அவருடைய சிலுவையை நோக்கி பாருங்கள். அப்பா என்று கூப்பிடுங்கள். அவரை அப்பா என்று கூப்பிடும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த இடத்திலிருந்து அவரை கூப்பிட்டாலும் சரி, எந்த இடத்திலிருந்து இயேசுவே என்று கூப்பிட்டாலும் சரி, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உன் தோள் மீது கரம் வைத்து இயேசு சொல்லுவார், மகனே மகனே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உங்கள் முகங்களில் வழிகிற கண்ணீரை துடைத்து உங்களுக்கு நிச்சயம் ஒரு புது வாழ்க்கையை தந்து உங்களை உயர்த்தி வாழ வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த 3 ஆசீர்வாதங்களை நாம் பெற்று சுதந்தரிக்கும்படி நாம் கருத்தாய் ஜெபம் செய்யலாமா? என்னோடு கூட ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். என் தேவன், நீர் எதற்காய் பாடுபட்டீர், எதற்காய் நீர் நொறுக்கப்பட்டீர் என்பதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அத்தனை குடும்பத்தில் இப்பொழுது சமாதானம் இறங்கி வரட்டும் இயேசு சுவாமி, இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, பலவீனத்தோடு வியாதியோடு யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புத சுகம் நடப்பதாக, வியாதிகள் மறைவதாக ராஜா. எல்லா விதமான ஆண்டவரே டயபெட்டிக் ப்ராப்ளம் மாறுவதாக ராஜா. ஆண்டவரே கேன்சர் ப்ராப்ளம் மாறுவதாக ஆண்டவரே. துக்கம் கஷ்டம் எல்லாம் மாறுவதாக. எல்லாம் எதை நினைத்து பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த பிரச்சனைகள் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். காரணம் தழும்பில் ஆண்டவரே உள்ள ஆரோக்கியம், சுகம், பலன், தைரியம், வல்லமை, அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி வாழ வைப்பீராக. உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். ஏதோ ஒரு நாள் சிலுவையை தியானிக்க அல்ல, ஒவ்வொரு நாளும் நீ சிலுவையை தியானிக்க கர்த்தர் கிருபை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.